Hi students, இன்னைக்கு நம்ம exercise 1.4ல 10th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Function f from -5 to 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. Is defined as follows அப்படின்னு கொடுத்து ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய லிமிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா இங்க பாருங்களேன், இந்த லிமிட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. -5ல இருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. -5ஐயும் 9ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் எழுதணும். ஓகே, -5ல இருந்து 9 வரைக்கும் இடையில என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது எல்லா நம்பர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் எழுத போறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லிமிட்டுக்கான வேல்யூஸ் எழுதிடலாம். எக்ஸுக்குரிய வேல்யூ எழுதிடலாம். -5ல இருந்து 2 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகே, -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எதையும் சேர்த்து எழுத போறோம், -5ஐயும் சேர்த்து தான் எழுத போறோம். இப்போ -5 வரும். அடுத்து என்ன வரும்? -4, -3, -2, -1, 0, லாஸ்டா 1. ஓகே, 2 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்க என்ன கொடுக்கல, ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. அதனால 2வை இன்க்ளூட் பண்ணி எழுதக்கூடாது. ஓகே, 1 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன? 2 less than or equal to x less than 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ less than or equal to என்ன நம்ம இன்க்ளூட் பண்ணணும்? 2வையும் இன்க்ளூட் பண்ணி தான் எழுதணும். அப்போ 2ல இருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? 6க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எழுதணும். அப்போ என்னென்ன வரும்? 2, 3, 4, 5 வரைக்கும் வரும். ஓகே, 6 எழுதக்கூடாது. ஏன்னா இங்க ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 6ஐ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 6 less than or equal to x less than or equal to 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எதையும் இன்க்ளூட் பண்ணணும்? 6ஐயும் 9ஐயும் இன்க்ளூட் பண்ணி இடையில என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 6 வரும், அடுத்து 7 வரும், 8 வரும், லாஸ்டா 9. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of -3 plus f of 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம -3யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் f of 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, f of -3 எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப -3 இங்க எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிமிட்ல வருமா? -3 இங்க இருக்கா? அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்ன? 6x plus 1. இந்த ஃபங்க்ஷனை தான் இப்ப நம்ம எடுத்து பண்ண போறோம். ஓகே, அப்ப f of x என்னது? 6x plus 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம எக்ஸுக்கு பதிலா -3ய சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ f of -3 is equal to 6. எக்ஸுக்கு பதிலா -3 plus 1. இப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 6 3s are 18 plus 1. ஸோ டிஃபரன்ஸ் சைன் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 18ல 7 போச்சு, 18ல 1 போச்சுன்னா 17, கிரேட்டர் நம்பர் 18. ஸோ அதோட சைன் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் f of -3யோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? f of 2 கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துக்கலாம். f of 2 கொடுத்துருக்காங்க. அப்ப 2 எங்க வருதுன்னு பாருங்க. இந்த லிமிட்ல எங்க வருது? 2. ஸோ செகண்ட் லிமிட்ல வருதா? அப்ப அதோட ஃபங்க்ஷன் 5x² - 1. இந்த இதை தான் எடுக்கணும். ஓகேவா? அப்ப f of xக்கு என்ன ஃபங்க்ஷன் எடுக்க போறோம்? இது எடுக்க போறோம். 5x² - 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறோம்? 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 5 எக்ஸுக்கு பதிலாக அகெயின் 2. இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஸ்கொயர் போட்டுக்கோங்க. -1. ஸோ 5. இது 2வை 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4ன்னு வருமா? -1 இருக்குது. அப்ப 5 4s are 20 -1. என்ன ஆன்சர் வரும்? 20 - 1 என்னது? 19. கிரேட்டர் நம்பர் என்ன இதுல? 20. அதனால அதோட சைன் பிளஸ். ஓகே, இதுதான் என்னது? f of 2. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். f of -3 plus f of 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப f of -3யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? -17 கண்டுபிடிச்சோமா? பிளஸ் f of 2ஓட வேல்யூ என்ன? 19. ஸோ ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைன். சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 19ல 17 போச்சுன்னா என்ன ஆன்சர் நம்மளுக்கு? 2. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இதுல கிரேட்டர் நம்பர் 19, அதனால பிளஸ் இங்க. ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், எஃப் ஆஃப் 7க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 7 எங்க இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? 7 எந்த லிமிட்ல வருதுன்னு பாருங்க, தேர்ட் லிமிட்ல வருது. அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்ன, 3x minus 4. 3x minus 4ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to 3x minus 4. இப்போ என்ன பண்ண போறோம், xக்கு பதிலா 7 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப f of 7 is equal to 3 into 7 minus 4 அப்படின்னு இருக்கும். 3 7s are 21 minus 4. அப்ப 21ல 4 போச்சுன்னா என்ன ஆன்சர் நம்மளுக்கு, 17 பிளஸ் மைனஸ். ஸோ டிஃபரன்ஸ் சைனு சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இதுல கிரேட்டர் நம்பர் 21, அதோட சைன் என்னது பிளஸ். ஸோ பிளஸ் 17. ஓகே, இதான் எஃப் ஆஃப் 7 வேல்யூ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1க்கு. ஸோ எஃப் ஆஃப் 1 எந்த லிமிட்ல வருதுன்னு பாருங்க, எங்க வருது, இந்த ஃபர்ஸ்ட் லிமிட்ல வருது. ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அப்ப 6x plus 1 இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். 6x plus 1 f of x is equal to 6x plus 1. again fக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், f of 1. அதே மாதிரி இங்கேயும் xக்கு பதிலா into 1 plus 1 இருக்கும். 6 1s are 6 plus 1. so plus 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 6 plus 1 7. இதான் f of 1 வேல்யூ. அடுத்து இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of 7 minus f of 1. f of 7 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 17 minus f of 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7. so plus minus டிஃபரன்ஸ் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா 17ல 7 போச்சுன்னா 10. கிரேட்டர் நம்பர் என்ன, 17, அதோட சைன் என்னது பிளஸ். ஸோ இங்கேயும் பிளஸ், பிளஸ் 10. ஓகே, இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 into f of 4 plus f of 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, முதல் f of 4க்கும் f of 8க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். f of 4. ஸோ f of 4 எந்த லிமிட்ல வருதுன்னு பாருங்க, செகண்ட் லிமிட்ல வருது. அதோட ஃபங்க்ஷன் என்ன, 5x square minus 1 இருக்கு. ஓகே, ஸோ f of x is equal to 5x square minus 1. இப்போ xக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of 4 is equal to 5 into 4 square minus 1 அப்படி இருக்கும். 5 4 2 times மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are என்னது 16 minus 1. அப்ப 16 5s are என்ன ஆன்சர் நம்மளுக்கு, 80 minus 1 இருக்கும். ஸோ 80 minus 1 என்னது 79. ஓகே, இதுதான் f of 4 வேல்யூ. அடுத்து என்ன பண்ண போறோம், f of 8க்கு கண்டுபிடிக்க போறோம். f of 8. ஸோ f of 8 எங்க வருதுன்னு பாருங்க, தேர்ட் லிமிட்ல இருக்கும். அப்படிதானே? ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, அப்ப 3x minus 4. 3x minus 4. f of x is equal to 3x minus 4. xக்கு பதிலா 8. again இங்கேயும் xக்கு பதிலா 8 minus 4. so 8 3s are 24 minus 4. 24ல 4 போச்சுன்னா 20. f of 8 வேல்யூ என்னது 20. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 2 into f of 4 plus f of 8 is equal to, இங்க ஒரு 2 இருக்குது, அதை மறந்துடாதீங்க, அந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ f of 4க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 79. ஓகே, பிளஸ் f of 8க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 20. முதல்ல இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 79 என்ன ஆன்சர் வரும், 158. ஓகே, 2 into 79 158 பிளஸ் இந்த 20. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும், 178ன்னு வரும். ஓகே, அவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன்.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொன்றா பண்ணிடலாம். f of minus 2க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். f of minus 2 ஸோ எந்த லிமிட்ல வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். f of minus 2 எந்த லிமிட்ல வருது? ஃபர்ஸ்ட் லிமிட்ல இருக்கு. ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன? 6x plus 1. அதை எடுத்துக்கலாம். f of x is equal to 6x plus 1. இப்போ இந்த xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? -2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of -2 is equal to 6 into -2 plus 1. So plus into minus, minus 6 2s are 12 plus 1. Again minus plus minus. Okay, different sign. So என்ன பண்ணணும்? subtract பண்ணி greater number sign பண்ணணும். 12ல 1 போச்சுன்னா 11, greater number என்னது? 12, அதோட sign minus. Okay, இதான் f of minus 2 ஓட value. அடுத்து f of 6க்கு கண்டுபிடிக்கணும். So f of 6 எந்த லிமிட்ல இருக்குன்னு பாருங்க. தேர்ட் லிமிட்ல வரும், அப்படிதானே? ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன? 3x minus 4. இங்க இருக்கு 6, அதோட ஃபங்க்ஷன் 3x minus 4. f of x is equal to 3x minus 4. அப்ப f of xக்கு பதிலா 6, 3, again xக்கு பதிலா 6 minus 4. 6 3s are 18 minus 4. அப்ப 18ல 4 போச்சுன்னா 14. ஓகே, இதான் f of 6 ஓட வேல்யூ. f of 4 f of minus 2க்கும் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 4 எங்க லை ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எந்த லிமிட்ல வருது? f of 4 எங்க வருது? இந்த செகண்ட் லிமிட்ல வருது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன? 5x square minus 1. 5x square minus 1ன்றதை எடுத்துக்கலாம். f of x is equal to 5x square minus 1. f xக்கு பதிலா 4, again 5, இங்க xக்கு பதிலா 4 ஸ்கொயர் இருக்காங்க கொஸ்டின்ல, அதனால ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க. -1. 5, இங்க 4 4s are 16 minus 1 இருக்கும். ஓகேவா, அப்ப 16 5s are என்ன? 80 minus 1. ஸோ 80 minus 1 என்னது? 79. f of 4க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து f of minus 2. again f of minus 2 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஓகே, இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். f of x is equal to -2க்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? -2 வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிமிட்ல இருக்கு, -2. அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன? 6x plus 1. 6x plus 1. xக்கு பதிலா -2, 6, again xக்கு பதிலா -2 plus 1. plus into minus minus, 6 2s are 12 plus 1. so different sign subtract பண்ணிட்டு greater number sign பண்ணும். -11ன்னு வரும். இதான் f of -2 ஓட வேல்யூ. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த வேல்யூஸ், இது எல்லாத்தையும் போய் இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ 2, அங்க ஒரு 2 இருக்கு, அந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, 2 into f of -2க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? -11. -11 இருக்கு. ஓகே, அகெயின் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து f of 6க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 14. f of 6க்கு 14 by f of 4க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 79 plus f of -2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -11. ஓகேவா, இப்ப முதல்ல இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 2 into 11 22. 11 2s are என்னது? 22 minus 14 இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். இங்க அதே மாதிரி 79, இங்க பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 11 இப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் என்ன?
சேம் சைன் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணணும். ஸோ 22ஐயும் 14ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 36. இதில் கிரேட்டர் நம்பர் 22, ஸோ மைனஸ் பை இங்கே பிளஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போட்டுக்கலாம். 79ல 11 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், 68. கிரேட்டர் நம்பர் வந்து 79. ஓகே, அதோட சைன் என்னது பிளஸ், ஸோ பிளஸ் 68. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாம். 36ம் 68ம் எந்த டேபிளில் போகும், ஸோ எந்த டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 1 2s are 2, பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும். இப்போ 16 இருக்கு, அப்போ 8 2s are 16. அதே மாதிரி இங்கே 3 2s are 6, 4 2s are 8 இருக்கும். ஓகே, 18/34 இருக்கு. இதையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும், அப்படிதானே. அதே 2 டேபிளே கேன்சல் பண்ணலாமா. ஸோ 9 2s are 18, இங்கே 1 2s are 2, பேலன்ஸ் 1 இங்கே போயிடும். அப்போ 14 இருக்கு, 7 2s are 14 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன, -9/17. ஓகே, is equal to -9/17. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.